வெற்றி, அண்ணி, நேத்து ராத்திரி கேட்க முடியல. நீங்க துளசி வீட்டுக்கு போனீங்களா? அவங்கள பார்த்து பேசுனீங்களா? ஐயோ, அதை ஏன் அண்ணி கேக்குறீங்க? நான் ஒண்ணு பேச போனா அவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிறாங்க. என் லவ் என்ன ஆக போதோ. பொண்ணுங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. இதுக்கே டயர்டானா எப்படி? 1000 பேருக்கு நடுவுல பேசி ஜெயிக்கிறதுக்கு பெரிய விஷயம் இல்ல குழந்தனாரே. நீங்க லவ் பண்ற பொண்ணு கிட்ட பேசி அவ மனசுல ஜெயிக்கணும்னா அதுக்கு நீங்க அவளை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். நான் என்ன பண்ணணும் அண்ணி? ஐயோ, துளசியை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன். ஓகே அண்ணி, இது வரைக்கும் பார்ட் டைமா தான் இதை நான் பண்ணிட்டு இருந்தேன். இனிமே ஃபுல் டைமா இதையே பண்ணிட வேண்டியதுதான். அதேதான் வெற்றி. வெற்றி, இங்க வா. பாட்டி, என்னடா உன் அண்ணி உனக்கு பாடம் நடத்துறா போல இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி, சும்மா அன்னைக்கு நடந்த கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அவகிட்ட எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. அவ சொல்றதையெல்லாம் கேட்டேன்னு வையே, ரொம்ப கஷ்டம். அவ உன் அண்ணியா இருந்தாலும் உன் மேல அவளுக்கு மரியாதையும் மதிப்பு இருக்கணும். அது எப்பவுமே உனக்கு குறைய கூடாது, சரியா? மினிஸ்டர் ஆக போறவன்டா நீ. சரி பாட்டி, நீங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிறேன். பாட்டி, என்னது கையில? இது உங்க அம்மா கோயில்ல தீபா பேர்ல அர்ச்சனை பண்ணினாலாம். சாமிக்கு வச்ச பிரசாதம் கொடுத்திருக்காங்க. நீ கொஞ்சம் அவகிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தறியா? பாட்டி, நானும் அங்க போக மாட்டேன். நீங்க வேற யாரையாவது அனுப்புங்க. டேய், வேற யாரும் இல்லடா, நீதாப்பா போகணும். லேட்டானா கெட்டு போயிருண்டா. இப்ப என்ன பண்றது? ஐயோ பாட்டி, எனக்கு வெளியே நிறைய வேலை இருக்கு. சாமி விஷயத்தை கொண்டு போய் கொடு போ. வீட்டுல யாரையும் காணோம். எங்க போயிருப்பாங்க? மேடம், இங்க என்ன பண்றீங்க? மேடம், சத்தியமா நான் உங்களை பார்க்க வரல மேடம். மேடம், பாட்டி, அது ஆஹா, உங்க பாட்டி அதிரசம் சுட்டு கொடுத்தாங்கல்ல? எப்படிங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன மேஜிக் பண்றீங்களே? கையில இருக்க பைய பார்த்தே உள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. இதுல அதிரசம் தான் இருக்கு. ஏங்க, நேத்து அவ்வளவு தூரம் சொல்லி அனுப்பியும் நீங்க திருந்தவே இல்லல்ல? இல்ல மேடம், காதலிக்கிறவங்கலாம் திருந்திட்டா அப்புறம் காதலை யாரு வளர்க்கறது? என்னது? ஐயோ மேடம், சத்தியமா நான் எவ்வளவு சொன்னேன் தெரியுமா? ஆனா பாட்டி தான் கேட்கவே இல்ல. இத கொண்டு போய் குடுத்துட்டு வாடான்னு சொல்றாங்க. இல்லனா பேசவே மாட்டேன்னு கோவப்படுறாங்க. நான் என்ன பண்றது? பாட்டி மேல எனக்கு பாசம் வேற அதிகம் மேடம். என் அக்கா கிட்ட கொடுத்துட்டு போயிருவேன் மேடம். சந்தேகப்படாதீங்க மேடம். சரி, நீங்க என் அக்காவை கூப்பிடுங்க, நான் கையோட கொடுத்துட்டு போயிடுறேன். அக்கா, அக்கா, அக்கா. டேய் வெற்றி, என்னடா எப்படா வந்த? இப்பதான் இந்த புடி. பாட்டி இத உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. இதுல அதிரசம் இருக்கு, சாப்பிடு. என்னடா கொரியர் சர்வீஸ் பண்ற மாதிரி வந்திருக்க? உள்ள வா, வந்து உட்காரு வா. ஐயோ இல்லக்கா, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். டேய், நான் தான் சொல்றல, உள்ள வா, வாடா. யா, பாத்து எழுது. இங்க பாரு, ஒரு மிஸ்டேக் பேபி, ஆயிருக்கு. இந்தா ஐஸ் கரெக்ட்டா வாட்டர். எழுதி இருக்கோமான்னு செக் பண்ணி பாரு. ஐயோ, இந்த வேலையை நீ எங்கேயாவது ஹோட்டல்ல பண்ணிருக்கணும். வெளியில வேலை செய்யறான்னு கௌரவமாவது சொல்லிக்கலாமே. அத பண்ண மாட்டேங்கிறானே. பாட்டி, ஏதாவது சொன்னியா? சொன்னா மட்டும் நீ கேட்டுறவா போற? நீ செய்யறதையே செய்.
ஐயோ என்னைக்குதான் நாங்க நினைக்கிறது நடக்குதோ பாப்போம் பாப்போம். காலையில உட்கார்ந்தாலே இப்படிதான் ஏதாவது ஒண்ணு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. எல்லாருக்கும் நம்ம மேலதான் இருக்கும். தியா பாப்பா குட் மார்னிங். என்னடா பண்ணிட்டு இருக்க? தண்ணி கொண்டு வாடா, என் பையன் வந்திருக்கான். அடேப்பா கொண்டா. தேங்க்ஸ்ரா. வந்துட்டீங்களாங்க? டீ எடுத்துட்டு வரவா? காஃபியா டீயாங்க? இல்ல தண்ணி குடிச்சிட்டேன், நான் கம்பெனியில் போய் டீ குடிச்சுக்கிறேன். என்னடா கிறுக்கிட்டு இருக்க? போர் அடிக்குது தாத்தா, அதான் டிராயிங் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன, உன் சித்திய கூப்பிட்டு ஒரு கச்சேரி வச்சுட்டா சரியா போச்சு. எங்களுக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் நாங்க அதான்டா செய்வோம். அஞ்சலி வாடா, இங்க வந்து ஒரு பாட்டை பாடி ஒரு டான்ஸ் போடு. தியாவுக்கு போர் அடிக்குதான். அஞ்சலி சித்தி நல்லா பாட்டு பாடுவா. ஏய் வா, ரொம்ப தான் பிகு பண்ணாத, வா.